மிஷன் மே டே 6 பார்க்கலாமா? எனக்கு இந்த 2 கோட்ஸும் தான் ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னா, இஃப் யூ கேன் ட்ரீம் இட் யூ கேன் டூ இட். அப்புறம் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இந்த திருக்குறளும் இந்த கோட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 57 லெசன்ஸில் நான் எவ்வளோ லெசனை ரிவைஸ் பண்ணுறேனோ ரிவைஸ் பண்ணுறப்ப நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸையும் நான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 57 லெசன்ஸையும் நான் ரிவைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். 4:05க்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஒய்பிடி ஆப்பில் போய் பார்த்தா அந்த டேவே 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். நான் அதை இப்போ தான் கவனித்தேன். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து தமிழில் டைமர் ஆன் பண்ணி விட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். தமிழில் பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதலை நான் ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணேன். அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு சந்திப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல் அது ரெண்டையுமே நான் காலையில் ரிவைஸ் பண்ணேன். ஒவ்வொரு லெசனாக ரிவைஸ் பண்ண இந்த ரிவிஷன் நோட்டில் நான் ஷேர் பண்ணிகிட்டே வந்தேன். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுங்கவும் மேலே மாடிக்கு போயிட்டேன். இது நிலான்னு நினைக்கிறேன். இருட்டாக இருந்துச்சு. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்தடுத்து இருக்க ஒவ்வொரு லெசனாக ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரிவைஸ் பண்ணுறப்ப தான் நான் கவனித்தேன். டக்குன்னு ரிவைஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கேன். இதெல்லாம் நம்ம மைண்டில் ஏறுச்சா ஏறலையா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சு. ஒரு லெசனை ரிவைஸ் பண்ணுறப்ப இதுக்கு முன்னாடி படித்த லெசன் மறந்து போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா அப்படின்னு. அப்புறம் திருப்பி பார்க்குறப்ப தான் சரி ஓகே நமக்கு மறக்கலை, அடுத்தடுத்து நம்ம ரிவைஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. ரிவைஸ் பண்ணுறப்ப எல்லாருக்குமே வர்ற ஒரு டவுட்டு இது தான். நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருப்போம், ஆனால் அந்த லெசன்லாம் மறந்த மாதிரியே இருக்கும். உங்களுக்கும் அதே மாதிரியெல்லாம் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் அப்படி தான் இருக்கும் போல், ரிவைஸ் பண்ணுறப்ப நமக்கு இப்படி தான் இருக்குது. எனக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ தூரம் ரிவைஸ் பண்ணுறது, இடையிலலாம் ரிவைஸ் பண்ணுறது இதான் ஃபஸ்ட் டைம். மாதிரி நான் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப எங்கள் அம்மா கொண்டு டீ கொடுத்தாங்க. மேரேஜ் ஆகாமல் படிச்சுட்டு இருக்க கேர்ள்ஸுக்கு இது ஒரு பெனிஃபிட்ஸு. நமக்கு டைமுக்கு சாப்பாடு டீ இந்த மாதிரிலாம் வந்துடும். இல்லை மேரிட் ஆனவங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கார் இந்த மாதிரி டீ எல்லாம் போட்டு தருவாங்க, நீங்கள் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த புண்ணியவான்களோட நேமெல்லாம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து படிக்கவும் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி கொஞ்சம் நேரம் நடந்துகிட்டே படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே படித்தேன். காலையில் 7:30 வரைய நான் ஒரு 8 டாப்பிக்கை முடிச்சிருந்தேன். அப்புறமா நான் யூனிட் 6 படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த யூனிட் 6ல் பாலிட்டியில் ஒரு 3 முக்கியமான லெசன் இருக்கும்ல 11th, அந்த 3 லெசனையும் தான் படித்து முடித்தேன். ஆனால் மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இயர்ஸ் எல்லாம் மறந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. திருப்பி நம்ம படிச்சுட்டே இருக்கணும். நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு லெசனை நான் 2 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு. நோட்ஸ் எடுக்காமல் இருந்திருந்தேன்னா அவ்வளோ ஃபுல் லெசனையுமேவும் புக்கில் பார்த்து படிக்கிறதுக்குள்ளே நம்ம டயர்ட் ஆயிடுவோம். அந்த 3 லெசனை ரிவைஸ் பண்ணி முடித்தேன். அப்புறமா மேக்ஸ் தான் பார்த்தேன். மதியம் போல் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. காலைல 4 மணிக்கே இருந்துச்சு. அதனால் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு மேக்ஸில் எல்சிஎம் தான் பார்த்தேன். 25 கொஸ்டின்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் 20 கொஸ்டின் தான் போட முடிஞ்சிருச்சு. டயர்ட் ஆயிடுச்சு ரொம்ப. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் பேலன்ஸ் இருக்க 5 சம்ஸையும் நான் போட்டு பார்த்ததை இந்த ரிவிஷன் நோட்டில் நோட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா தமிழ் தான் படித்தேன். காலையில் ஒரு 8 டாப்பிக்கை தானே நான் ரிவைஸ் பண்ணியிருந்தேன். சரி மறுபடியும் தமிழ் எடுத்து ரிவைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தான் எடுத்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் இந்த வீடியோவில் கவனிச்சிங்களா, நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிளேஸில் படிச்சுட்டு இருந்திருப்பேன். ஏன் அப்படின்னா ஒரே இடத்துல உட்காந்து படித்தாலும் நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம படிக்கிற பிளேஸை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே இருங்க. மாற்றுறப்ப ஒரு புது பிளேஸில் உட்காந்து படிக்கிறப்ப நமக்கு படிக்கிற ஃபீலே தெரியாது. இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயமாக தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் எந்த மாதிரி ரிவிஷனுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 7 டேஸ் வரை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 5 டேஸில் படிக்கிறோம். லாஸ்ட்டு 2 டேஸில் அதாவது 6th டேவும் 7th டேவும் அதை ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டே போயிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக இந்த டாபிக் எல்லாமே மறந்துடும். வாரம் இடையில ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மறக்காமல் இருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி தமிழில் நான் முடிச்சுக்கிட்டேன். மொத்தம் 31 லெசனில் 21 லெசன் தான் இன்றைக்கி நான் ரிவைஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நான் பாலிட்டி தான் எடுத்து ரிவைஸ் பண்ணேன். பாலிட்டியில் என்ன அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டும் 7th ஸ்டாண்டர்டையும் தான் நான் ரிவைஸ் பண்ணேன். இன்றைக்கி நான் பண்ணிட்டேன், ஓரளவுக்கு நான் முடிச்சிட்டேன். ஆனால் நாளைக்கு தான் ட்விஸ்ட்டே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக சும்மா சின்ன லெசனாக நான் ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். நாளைக்கு தான் பெரிய லெசனாக இருக்குது. 10th ஸ்டாண்டர்டு 11th ஸ்டாண்டர்டுன்னு இருக்குது. நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் படித்து முடிச்சுட்டு இந்த ரிவிஷன் நோட்டில் இந்த ஃபில் பண்ணுறப்ப இருக்க சாட்டிஸ்ஃபைட் இருக்கே. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தமிழ்லே பார்த்துருப்பீங்க, யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு. அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். எப்போவுமே நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன். இதுதான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு நான் பேசுகிறது.
வாய்ஸ் ஓவர் கொடுக்குறத காட்டிலும் இப்படி பேசினா கொஞ்சம் கனெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் இப்படி பேசுகிறேன். 140 டேஸில் 280 டாபிக்ஸாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் நான் போயிட்டுருக்கேன். அப்படி நான் எவ்வளோ இது வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன், இப்போ வரைக்கும் நான் அதில் எவ்வளோ லெசன் முடிச்சிருக்கேன் அப்படின்னா 57 லெசன்ஸை நான் படித்து முடிச்சிருக்கேன். அந்த 57 லெசன்ஸையும் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே வீடியோ பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி என்னால் எவ்வளோலாம் படிக்க முடிஞ்சிச்சுன்னு. அப்போ இன்றைக்கி வந்து என்னால் படிக்க முடிஞ்சது எவ்வளோ அப்படின்னா மொத்தம் 36 டாபிக்ஸை நான் படித்து முடிச்சிருக்கேன். அதாவது 36 லெசனை படித்து முடிச்சிருக்கேன். இது வந்து தமிழில் வந்து மொத்தம் 85 இருக்குது. 85க்கு நான் மொத்தம் 31 முடிச்சிருக்கேன். அந்த 31லையும் இன்றைக்கி நான் படித்தது எவ்வளோ அப்படின்னா 21 லெசன்ஸை நான் இன்றைக்கி படித்து முடிச்சிருக்கேன். இதே மாதிரி ஜிகேல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக இதுவரைய மொத்தம் வந்து 195 லெசன் இருக்குது. இதில் நான் வந்து முடிச்சிருக்கிறது எவ்வளோ அப்படின்னா 26 லெசனை முடிச்சிருக்கேன். அதே மாதிரி ஜிகேலையும் இவ்வளோ தான் முடிச்சிருக்கேன். இப்போ ஜிகேவையும் தமிழையும் சேர்த்து நான் இன்றைக்கி மொத்தமாக எத்தனை லெசன் படித்தேன் அப்படின்னா 36 லெசன் நான் படிச்சிருக்கேன். இந்த 36 லெசனையும் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோ லெசனை படிக்கிறோம், அதாவது அந்த லெசனை படித்து முடிச்சுட்டு நான் இதை எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, நான் படித்து முடித்த லெசனை இங்கே 31ன்னு எழுதியிருக்கேன். இனி அடுத்தடுத்து படிக்க போகிறதா நான் நேம்ஸாக எழுதிடுவேன். நான் அதை வந்து எத்தனை தடவை ரிவைஸ் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி நான் வந்து பண்ணது ரிவைஸு. அப்போ இந்த 1ன்னு போட்டிருக்கிறது இப்போ ஃபஸ்ட் டைம் நான் ரிவைஸ் பண்ணுறது, அடுத்து செகண்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறது, அடுத்து தேர்டு, அடுத்து 4th டைம் ரிவைஸ் பண்ணுறதுன்னு. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் இந்த லெசனை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது பண்ணியிருக்கேன்னா, அதே மாதிரி இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாளில் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுவோம். இதுக்கு ஒரு சின்ன ஐடியா இல்லை நமக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா, எப்படியும் நம்ம எல்லாருக்குமேவும் அந்த டிஎன்பிஎஸ்சி வால் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கணும், அங்கே வந்துட்டு நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட கனவும். அதுக்காக தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அந்த டேக்கு போகிற அன்னைக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ் போடணும், எந்த ட்ரெஸ் போடணும் அப்படின்லாம் யோசிப்போம்ல. சாரீ கட்டலாமா, இல்லை சுடி போடலாமா, ஜென்ஸாக இருந்தாங்க அப்படின்னா பேண்ட் ஷர்ட் போடலாமா, இல்லை அது என்ன கலரில் போடலாம் அப்படின்லாம் யோசிச்சிருப்போம்ல. நான் அந்த மாதிரி தான் யோசித்தேன். அதுக்கு இப்போ நான் ஒவ்வொரு லெசனாக ரிவைஸ் பண்ணிவிட்டு வரப்போ படிச்சுட்டு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லெசனை நம்ம ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை தடவை நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அமௌண்ட்டை வந்து நம்ம உண்டியலில் போட்டுகிட்டே வரணும். இந்த அமௌண்ட்டு எதுக்கு அப்படின்னா, நம்ம ஆர்டர் வாங்க போகிற அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணியிருப்போம்ல. நான் வந்து ஒரு சாரீ கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது எந்த கலரில் இருக்கணுன்றது கொண்டு நான் பிளான் பண்ணிட்டேன். அப்படி இருக்கிறப்ப அந்த சாரியை வாங்குறதுக்காக இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ நினச்சா கூட நம்மளால் அந்த சாரியை வாங்கிக்க முடியும். இருந்தாலும் அந்த டேயில் வாங்குறதுன்றது நமக்கு ஒரு ஸ்பெஷல் தானே. அதனால அந்த டே அன்னைக்கு நம்ம கட்டிட்டு போகிறதுக்கு இல்லை நம்ம போட்டுட்டு போகிறதுக்கான ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு இந்த அமௌண்ட் வந்து நமக்கு யூஸாக இருக்கும். இதுதான் வந்து சின்ன ஐடியா. இப்போ வந்து நான் இன்றைக்கி 36 லெசனை முடிச்சிருக்கேன்னா, அப்போ நான் வந்து ஒரு 36 காசை வந்து போட போகிறேன். எவ்வளோனாலும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். ஆனால் ஒவ்வொரு லெசனுக்கான பைசாவே நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நான் 36 லெசன் முடிச்சிருக்கேன் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு 36 காயினை போடுறேன். அது உங்கள் இஷ்டம் தான். காயினாகவும் போடலாம், நீங்கள் அமௌண்ட்டாகவும் போடலாம். எத்தனை தடவை அந்த லெசனை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்களோ அத்தனை காயினை நீங்கள் போடுங்க. அப்போ நம்ம இதை லாஸ்ட்டில் இந்த கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை உடச்சி பார்க்குறப்ப நம்ம அந்த லெசனை எத்தனை தடவை ரிவைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். நான் வந்து 36 லெசனை படித்து முடிச்சிட்டேன். 36 லெசனை ரிவைஸ் பண்ணிவிட்டேன். அந்த 36 லெசனுக்கான காயினையும் நான் போட்டேன். இது வந்து உங்களுக்கு கிரிஞ்சாவோ இல்லை இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் வந்து இதை தான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் படித்து முடிச்சுட்டு இந்த வேலையை பார்க்காதீங்க, ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த வேலையை பாருங்கள். எனக்கு வந்து லாஸ்ட் டைம் குரூப் 4ல் எனக்கு கிடைக்காம போனதுக்கு காரணமே நான் வந்து ரிவைஸ் பண்ணவே இல்லை. இந்த டைமும் அதே மாதிரி இந்த ரிவைஸ் பண்ணாததுனால நம்மளோட வேலையை வந்து தவற விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த ஐடியா உங்களில் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்றதையும் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த ஐடியா நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் படிச்சுட்டு அமௌண்ட்டு போடாதீங்க. ரிவைஸ் பண்ணுறப்ப அமௌண்ட்டை போடுங்க. அப்போ தான் நம்ம எத்தனை தடவை ரிவைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கே தெரியும். ஏன்னா நம்ம படிச்சிருவோம், கடைசி நேரத்தில் ரிவைஸ் மட்டும் தான் பண்ண மாட்டோம். அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன இது. இந்த வீடியோ பற்றின உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன அந்த மாதிரியான வீடியோலாம் நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.